வெற்றிமாறன் சார் ஆகட்டும், அனுராக் கஷ்யப் சார் ஆகட்டும், அண்ட் எஸ்பெஷலி when it comes to மிஷ்கின் சார், டெஃபினெட்லி அவருடைய திரைப்படங்கள் நம்ம பார்க்கும் பொழுது நம்மளுடைய மனதை வேற எங்கேயுமே கொடுக்க முடியாது. அவர் பேச்சுக்கும் அப்படிதான் டெஃபினட்டா. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், இன்ஸ்டாகிராமில் எங்கேனாலும் நம்ம ஃபில்டர் போட வேண்டியிருக்கு. பட் ஃபில்டர் போடாமல் பேசக்கூடிய ஒரு மனிதர் நிச்சயமாக மிஷ்கின் சாராகத்தான் இருப்பாங்க. லெட்ஸ் வெல்கம் மிஷ்கின் சார் டு ஷேர் his wishes. வெற்றி சொல்கிறான் சாஃப்டாக பேசுங்க. I couldn't see the movie, though you sent the movie. நேற்று வந்து suddenly Vigneshwan called me to do a cameo role. It took nearly ஒரு half call sheet போயிடுச்சு அப்படியே. So I couldn't see, sorry. I saw the trailer and it spoke volumes. You talk about Bad Girl and I'm being a bad man of Tamil Nadu here. It's very appropriate. And I could see அந்த படத்தை பார்க்கும்போது ஒரு வெற்றிமாறன் போன்ற ஒரு ஆளுமைட்டு இருந்து வந்த எல்லா அசிஸ்டன்ட் டைரக்டரும் வந்து ஒரு டைரக்டரோட கூடவே இருந்து ஒரு ஒர்க் ஃபோர்ஸ் மாதிரி இருந்து சினிமாவை புரிந்து கொண்டு வருவர்கள் ரொம்ப கம்மி. என்கிட்ட சில பேர் இருந்தாங்க. அந்த வருஷாவை நான் எப்பயுமே பார்த்துக்கிட்டு இருக்கேன். அவ்வளோ டெடிக்கேஷன் தன் குரு மேலே. அந்த டெடிக்கேஷன் எப்படின்னு கேட்டால் வந்து சும்மா ஒரு 2 வருஷம் இருந்துட்டு ஒரு படத்தை கற்றுக்கணும் இல்லாமல் முழுக்க அந்த பெண் அந்த மனிதரை பார்த்து, குருவை பார்த்து நேசித்து அவன் எப்படி சினிமா செய்கிறான், அவன் எப்படிப்பட்ட சினிமா செய்கிறான் பார்த்து செதுக்கி வளர்ந்த அந்த ஆளுமை இந்த படத்தினுடைய ட்ரைலரில் தெரியுது. ஆக்சுவலி அதுக்காக அவளுக்கு பெரிய கரகோஷத்தை கொடுக்க நான் கேட்குறேன். நான் ரொம்ப பேசலை, ஏன்னா பஞ்சாயத்தை பற்றி பேசணும் அதுக்கப்புறம். ஸோ சம் ஆஃப் த க்ளோஸ்அப்ஸ் ஐ வாட்ச்ட். நிறைய பேருக்கு க்ளோஸ்அப்ஸ் வந்து ரொம்ப கஷ்டமான டிவைஸ். மணி சார் சொல்லியிருக்கார் வந்து ஒரு 10-15 இயர்ஸ் இருந்தால் கூட டைரக்டர் cannot அண்டர்ஸ்டாண்ட் வேர் டு கீப் அ க்ளோஸ்அப் அப்படின்றது. தெர் ஆர் பியூட்டிஃபுல் க்ளோஸ்அப்ஸ் அந்த ட்ரைலர்லாம் பார்த்தேன். ரொம்ப அழகான க்ளோஸ்அப்ஸ். அந்த பாப்பா கண் ரொம்ப அழகாக இருந்துச்சு. ரொம்ப அழகாக இருந்துச்சு. அந்த படத்தை பார்க்கும்போது தெரிஞ்சுது அது வீர் அடிச்சுக்கிட்டு என்னை மாதிரி தான் நினைக்கிறேன் ஆக்சுவலாக. ஸோ நான் வாழ்த்துறேன். இந்த படம் நிச்சயமாக நல்லாயிருக்கும், எல்லாருக்கும் பிடிக்கும். இந்த மாதிரி படங்கள் தான் வரணும். அது வருஷா எடுக்கும் பொழுது அது வந்து இப்போ நிச்சயமாக பேட் கேர்ளை வந்து ஒரு ஆண் எடுக்க முடியாது. ஒரு பேட் கேர்ள்னு ஒரு தலைப்பு வைக்கிறதுக்கே ஒரு பெரிய தைரியம் வேணும். ஸோ ஐ ரியலி ஐ விஷ் ஹர் ஃப்ரம் மை பாட்டமோஸ்ட் ஹார்ட். இந்த படம் வந்து மிகப்பெரிய வட்டி அடைன்னு கேட்குறேன். வெற்றிமாறன் எப்பொழுதுமே அது பெரிய ஆச்சரியம். ஒருவேளை நிறையா சம்பாதிக்கிறதுனால அவன் படம் பண்ணுறானான்னு தெரியல. ஆக்சுவலாக அசிஸ்டண்ட்டுக்கு நான்லாம் சம்பாதிக்கவே இல்லை. நிறைய படம் பண்ணிக்கிட்டே இருக்கான் அவன். ஆக்சுவலாக எனக்கு ஒரு படம் பண்ண வெற்றி. வெற்றி வந்து ரொம்ப மெக்னானிமஸ். ஏன்னா வெற்றியை வந்து எனக்கு அவ்வளோ காலங்கள் தெரியும். இன்றைக்கி கூட வெற்றி வந்து நீங்கள் வரணும்னு கால்லேருந்து ஃபோன் பண்ணிகிட்டே இருக்கான். ஆக்சுவலாக வெற்றி ரொம்ப தேங்க்ஸ். வெற்றி வந்து ஒரு எக்ஸ்ட்ரானரி ஹியூமன் பீயிங். நிறைய பேருக்கு தெரியாது. நான் வந்து அந்த மேடையில் பேசும்போது சிரிச்சுக்கிட்டே இருந்த வெற்றி ஒரு டைமில் திடீர்னு ரொம்ப அமைதியாகி மூஞ்சில் கை வச்சு தான். அதெல்லாம் நினச்சாங்க அவன் மூஞ்சி சொல்லிச்சின்னு இல்லை. வெற்றி என் மேலே இருந்த ஒரு கம்பேஷனில் ஹி ஃபெல்ட் வெரி பேட் ஆக்சுவலி. அதுக்காக வெற்றிக்கு ஒரு கிளாப் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக வெற்றி இஸ் வெரி சென்சிட்டிவ். ஓகே, கம்மிங் பேக். சாரி கேட்கணுமா, பகிரங்க மன்னிப்பு கேட்கணுன்னு வந்திருக்கேன்னா, நண்பர்கள் தானே. சரி, ஓகே. I'm going to take little time, Betty. Don't mistake me. Don't stop me. Actually, I think I should also speak from my heart and my pedestal. முதலாவதாக நான் நன்றி சொல்வது எனக்கு மிகவும் பிடித்தான பாடலாசிரியர், எழுத்தாளர், சிறந்த பெண்மணி தாமரைக்கு. தாமரை என்னை விமர்சித்து பேசியிருந்தாங்க. அதில் வந்து ஒரு வார்த்தை சொல்லியிருந்தாங்க. அவங்கள்ட்ட முதல்ல நான் வந்து மன்னிப்பு கேட்குறேன். ஆனால் ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்க, வெற்றி என்னை இப்படி பேச வைத்துச்சுன்னு. 18 வருஷம் போராடி கொண்டே இருக்கிறேன் என் தாமரை சகோதரி அவர்களே. ஒவ்வொரு நாளும் பௌத்தனுடைய 10 நிமிடம் உன் மரணத்தை பற்றி நீ தியானி அப்படின்றாங்க. என் மரணத்தை பற்றி தியானித்து கொண்டே இருக்கிறேன். வெற்றி என் தலைமையில் இருந்தால் இந்நேரம் நான் பெரிய ஆளுக்கெல்லாம் படம் பண்ணியிருக்கணும். அதனால் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ரெண்டாவது, எனக்கு ரொம்ப பிடிச்ச மிகச்சிறந்த ஆளுமை லெனின் பாரதி. அவன் என்னை விமர்சிச்சிருந்தான். அது வந்து தத்துவ ரீதியான விமர்சனம்.
அவனுக்கும் என்னுடைய ஆழ்ந்த வருத்தத்தை மன்னிப்பையும் சொல்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு ஆக்டர், அவர் பேர் என்ன வெட்டி, அவர் பேர் அருள்தாஸ். அவர் ரொம்ப எனக்கு பிடிக்கும். அவர் மூஞ்சியை பார்க்கும்போது ஒரு பழைய தமிழ் உள்ளே இருக்கும், ரொம்ப கருணை இருக்கும் ஒரு முகத்தில். அவர் கூட ரொம்ப நாள் ஒர்க் பண்ணணும்னு நினச்சேன். அவர் ஒரு 3 நாள் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு பெரிய பிரபலமாகவே ஆகிட்டார், என்னை திட்டி ஆக்சுவலி. அவருக்கு என் மன்னிப்பை தெரிவித்துக் கொள்கிறேன். அதுக்கப்புறம் சசி அண்ணா என்னை கூப்பிட்டு வந்து நேற்று நைட் இரவு கூப்பிட்டாரு. உன்னை ஏன்டா நான் அடக்கலைன்னு சொன்னார். அந்த அன்புக்கு நன்றி, அவரிடம் மன்னிப்பு கேட்குறேன். லட்சுமி ராமகிருஷ்ணன் என்னோட ஒரு 3 நாளாக பேசிட்டே இருக்காங்க, நான் பேசவே இல்லை. எனக்கு என்ன பேசுவாங்கன்னு தெரியும், என் தாய் போல். அவங்களுக்கும் நான் மன்னிப்பு கேட்குறேன். அதுக்கப்புறம் எனக்கு மிகச்சிறந்த படத்தை கொடுத்து என் தந்தை போல் இயங்கிக் கொண்டிருக்கும் திரு தானு அவர்கள். அந்த படத்தை எடுத்துருக்கும்போது இந்த மாதிரி ஒரு கான்ட்ரவர்சி பண்ணும்போது ஒரு ப்ரொடியூசர் அவருக்கு பாதிக்கும். முதல்ல அவருக்கு நான் என்னுடைய வருத்தத்தையும் மன்னிப்பையும் நான் கேட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து என் மேலே செருப்பு எரியணும்னு சொன்ன ஒரு நண்பர், அவர் தயவுசெய்து 2 செருப்பாருங்க, அது 8ஆம் நம்பர் எறிங்க, என் காலுக்கு அதான் சைஸு. அவருக்கும் என்னுடைய வருத்தத்தையும் என்னுடைய மன்னிப்பையும் நான் கேட்டுக்கிறேன். இன்னொரு மனிதர் 18 வருஷமாக என்னை திட்டிக்கிட்டே இருக்கார். இன்னும் நான் 10 வருஷம் படம் பண்ணால் இன்னும் திட்டுவார். அவருக்கும் என்னை மன்னிப்பை நான் கேட்டுக்கிறேன். இப்போ நான் பேசலாமா? ஓகே. ஃப்ராய்டு வந்து ஜோக்ஸ் அண்ட் அன்கான்ஷியஸ்னு ஒரு புக் எழுதியிருக்கார். ஜோக்கு சொல்லும்போது, ஒரு நகைச்சுவை சொல்லும்போது, அதை ரிசீவ் பண்ணுறவங்க, அதை வாங்குறவங்க, சிரிக்கிறவங்க ஆள் மனத்தில் இருந்து தான் சிரிக்கிறாங்க. தே நெவர் ரியாக்ட் ஃப்ரம் தர் கான்ஷியஸ். ஒரு ஜோக்கினுடைய இயல்பு. அன்றைக்கி மேடையில் அதுதான் நடந்துச்சு. நான் வந்து அதாவது அமீரிடம் அதுக்கப்புறம் வெற்றிமாறன் மன்னிப்பு கேட்குறேன். நிறைய பேர் அவங்க 2 பேரையும் திட்டினாங்க. அதாவது வந்து முகம் சுளிக்கிற மாதிரி பேசுறதுக்கு அவங்க சிரித்தாங்கன்னு சொல்லிட்டு, அவங்க சிரித்ததை விட மேலே இருந்த எல்லாரும் கீழே அந்த பத்திரிக்கையாலும் விழுந்து சிரித்தாங்க. அது அந்த வீடியோவில் இருக்குது, அதை நீங்கள் பார்க்கணும். ஒரு ஜோக்காக தான் நான் மீன் பண்ணேன் ஆக்சுவலாக. 2-3 வார்த்தைகள் மேலே போயிடுச்சு. அது அப்படி தான் சில நேரங்களில் அது மனதிலேருந்து பேசும்போது அப்படி ஆயிடுச்சு. அதுக்காக நான் வந்து மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஆனால் ஜோக் இஸ் மென்ட் டு பி எ ஜோக். அது வந்து யாரையும் நான் அந்த இடத்துல வந்து ஒரு பர்டிகுலரான ஒரு பர்சனை நான் விமர்சிக்கிறவே இல்லை, ஒரு பர்டிகுலரான ஒரு மனிதனை தாக்கணும்னு எண்ணமே இருந்ததே இல்லை. என்னுடைய ரொம்ப நேசத்துக்கு சொந்தமான என் விஷால், நானும் சண்டை போடும்போது, என்னை மோசமாக பேசும்போதும், என்னை பற்றி அடுத்தவங்கள்ட்ட தப்பாக பேசும்போதும், நான் ரொம்ப வெகுண்டு மேடையில் பேசும்போது ஒரு வார்த்தை கூட அவனை நான் வந்து மோசமான வசை வார்த்தைகளால் பேசலை. நான் சொன்ன ஒரே வார்த்தை பொறுக்கின்னு சொன்ன வார்த்தை தான். எனக்கு அந்த வார்த்தையை சொல்லி அளந்து தான் சொன்னேன். நண்பர்களே, மேடையில் சொன்னாங்க, என்ன சொன்னாங்கன்னா, ஒரு மேடையில் பேசுறதுக்கு நாகரிகம் வேணும்னு சொன்னாங்க. நண்பர்களே, ஒரு மேடையில், அது என்ன மேடைன்னு எனக்கு தெரியல, ஒரு அரசியல் மேடை அல்லது, இது வந்து கூத்து செய்யும் கலைஞர்களுடைய மேடை. இது அந்த கூத்து கலைஞர்கள் வந்து கிராமங்களில் போனீங்கன்னா, வள்ளி திருமணம் நிறைய நாடகங்களில் பார்த்தீங்கன்னா, அந்த நாடகத்தில் ஒரு 12 மணிக்கு ஒரு பப்பனும் ஒரு டான்ஸ்காரியும் வந்து பேசுவாங்க. அது தமிழகம் முழுதும் தெரியும். அது ரொம்ப நாக்கூசுற வார்த்தைகள் பேசுவாங்க. அது ஏன்னா, அது ஒரு மக்களுக்கு அது ஒரு விதமான ஒரு வெளிப்பாடு, அது ஒரு விதமான நகைச்சுவை. அந்த நகைச்சுவையின் அடிப்படையில் தான் அன்றைக்கி நான் பேசினேன் ஆக்சுவலாக. யாரையும் புண்படுத்தணும்னு பேசவே இல்லை. ஏன்னா ஒரு படத்தினுடைய விழாக்கு வந்திருக்கேன், அந்த படத்தை பற்றி நான் பேசணும். அந்த படம் என் ஆன்மாவுக்குள்ளே சென்றுச்சு. அந்த படம் பெருசாக ஓடிச்சுன்னா கூட எனக்கு தெரியல. இப்போ அந்த படத்தினுடைய நடிகர்கள், அந்த படத்தினுடைய இயக்குனர், அந்த படத்தை தயாரித்தவர்கள் வந்து அவ்வளோ அழகான விஷயம் பண்ணியிருக்காங்க. அதை பேசணும்னு நினச்சேன். அதை பேசுகிறதுக்கு வந்து இந்த படம் நல்லா இருக்குது, இந்த படம் இப்படி இருந்தால் நல்லாயிருக்கும்னு நான் பேசலை. என் மனதில் ஆழத்திலேருந்து தான் பேசினேன். அது பேசுனது உங்களுக்கு வந்து பாதிச்சிருக்கு. நான் கேட்குறேன், திருக்குறளில் காமத்துப்பால் இல்லையா, பெருமாள் முருகன் எழுதின சங்கத்தில் எத்தனை தடவை அல்குல் என்ற வார்த்தையில் உபயோகித்திருக்காங்கன்னு சொல்லி அவருடைய கட்டுரையில் இருக்கு. இப்படி நான் சொல்லிக்கிட்டே போகலாம். ரொம்ப நாளைக்கு முந்தி ஒரு படம் வந்துச்சு. அந்த படத்தின் பேர் இருட்டறைக்குள் முரட்டு குத்துக்கள். நெஞ்ச தொட்டு சொல்லுவோம். அந்த டைட்டில் முதல்ல வந்தவுடனே அந்த இருட்டறைக்குள்ளே முகமது அலியும் டைசனும் பாக்ஸிங் போகிறான்னு நினச்சோம். மனசத்தோடு சொல்லுங்கள்.
ஒரு ஆபாசமான டைட்டில் இல்லையா? வித் டியூ ரெஸ்பெக்ட் அந்த டேரக்டரையும் அந்த ப்ரொடியூசரையும் பற்றி நான் பேசலை. ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். அப்போ அந்த படத்தை பார்த்து, ஓ அதுக்குள்ளே 2 பேரும் பாக்ஸிங் போட போகிறாங்கன்னு படம் போன பிறகு அதே மாதிரி பாக்ஸிங்காக படத்தில் இருந்துச்சு. இப்போ இந்த 10 வருடங்களில் வந்த மோசமான விரச காட்சிகளை கொண்ட படம் இல்லையா அது? அப்போ என் நண்பர்கள் அந்த படத்தை பற்றி யாராவது விமர்சிச்சாங்களா? என் தம்பி விஜய் சேதுபதி, என் தம்பி தியாகராஜன் குமார் ராஜா ஒரு படம் எடுக்கிறான். அந்த படத்தினுடைய முதல் ட்ரைலரில் தம்பி பேசிகிட்டே வந்து கடைசி வார்த்தை, அது வேணாம் இது இல்லை அது இல்லை அதுன்னு சொல்லி கடைசியில் ஒரு வார்த்தை சொன்னான் பார்த்தீங்களா? அந்த வார்த்தை கெட்ட வார்த்தை இல்லையா? அன்றைக்கி நண்பர்கள் சும்மா இருந்தீங்களா? எல்லாரும் பார்க்குறாங்கல்ல. 3 நாட்கள் என்ன கிட்டத்தட்ட 300 500 பேர் எனக்கு ஃபோன் பண்ணாங்க நண்பர்களே. பெண்கள் ஃபோன் பண்ணாங்க நிறைய பேர். பத்திரமா இருங்க அப்படின்னாங்க. ஐயா என்னை பற்றி நீங்கள் சொல்லணும்னா என்னுடைய படங்களை பார்த்து சொல்லணும். என்னை பற்றி சொல்லணும்னா வெற்றிமாறன் இன்னைக்கு அழைச்சிருக்கான்ல, அவன்கிட்ட கேளுங்க. என்னை பற்றி உங்களுக்கு தெரியும்னா என் தந்தை போல் ஒருத்தர் உட்காந்துருக்கார் பாருங்க, அவர்கிட்ட கேளுங்க. நீங்கள் நேராக வந்து என்கிட்ட ஃபோன் பண்ணி திட்டலாம், பேசலாம். எவ்வளவு 3 நாட்கள் எல்லா தொலைக்காட்சியில் நான் தான் இருந்தேன். என் படங்கள் நல்ல படங்கள் இல்லையா? என் படங்களில் சமூக கருத்து சொல்லலையா? என் படங்கள் பேரன்பு இல்லையா? நான் வந்து உடனே ஒரு பெரிய ஒரு ஆக்டர்கிட்ட போய் கதை சொல்லி நான் பெருசாக வின் பண்ண நினைக்கலையா? நான் கமல் சார்கிட்ட போயிட்டு திரும்பி வந்துட்டேன். ரஜினி சாருக்கு எனக்கு சொல்ல வாய்ப்பு கிடைச்சிது, நான் சொல்லாமல் வந்துட்டேன். படங்களை நேசிப்பவன் இல்லையா? படங்களையும் மனிதர்களையும் மனித இனங்களையும் பிராணிகளையும் இயற்கையும் நேசிப்பவன் ஐயா நான். எனக்கு நீங்கள் சொல்கிறீங்க வந்து ஆபாசமாக எடுக்கிறேன்னு சொல்லிட்டு. பிசாசு 2ல் என் குழந்தை ஆண்ட்ரியா அவர்கிட்ட கதை சொன்னேன். அதில் ஒரு தாய்க்குள்ள பேய். அப்போ சொன்னேன், அந்த பேய் நிறைய விரசமாக இருக்கிறா, அதுக்கு வந்து நிறையா நிர்வாண காட்சிகள் தேவைம்மா, நடிக்க முடியுமான்னு கேட்டேன். அவன் அந்த கதையை கேட்டு சொன்னான், நடிக்கிறேன் ஐயான்னா. நான் என்ன பண்ணேன், அதுக்கு ஒரு ஃபோட்டோ ஷூட் பண்ணேன். அந்த ஃபோட்டோ ஷூட்டு ஒரு பெண்ணால் எடுக்கப்பட்ட ஒரு ஃபோட்டோ ஷூட்டு ரெடி ஆயிடுச்சு. என்னுடைய அசிஸ்டன்ட் டைரக்டர் ஈஸ்வரி அனுப்புகிறேன், நானும் உள்ளே இருக்கேன். அவள் அந்த பெண் அந்த 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 மிகச்சிறந்த ஆக்ட்ரஸ், அவள் மிகச்சிறந்த ஆளுமை. அவள் என்ன பண்ணா, என் நம்பிக்கையில், என் கதை மேலே இந்த நம்பிக்கையில் அவள் அந்த ரூமில் போயிட்டு அவள் நிர்வாணமாக வெளியே வர வேண்டியது. நான் அவள் வீட்டு வெளியே போயிட்டு சிகரெட் பிடிச்சிட்டு நான் அப்படியே ஆஃபீஸ்க்கு வந்துட்டேன். அவள் ஃபோன் பண்ணி எங்கே சார் இருக்கீங்க கேட்டான். நான் சொன்னேன், அம்மா உன் நிர்வாணத்தை நான் காட்டி என் படத்தில் நான் காட்டி என் படம் ஓஹோன்னு பெரிய பேர் வாங்கலாம், நான் ஒரு பெரிய பெட்ரோ ஆல்பர்டர் மாதிரி நான் ஒரு பெரிய பேர் வாங்கிடலாமா? ஆனால் உன்னுடைய நிர்வாணத்தை காட்டி நான் என் படத்தில் காட்டினேன்னா, போஸ்டரில் காட்டினேன்னா, அதை பார்க்கும் இளைஞர் நான் பார்த்த பார்வை மாதிரி ஒரு இலக்கியமாக அந்த திரைப்படத்தை பார்ப்பாங்களா? விரசமதமாக பார்ப்பாங்க. அந்த காட்சி வேணான்னு சொல்லிட்டு வந்தீங்க. அந்த காட்சி நான் ஒரு ஃபோட்டோ எடுத்தாந்து நான் போஸ்டரில் போட்டிருந்தா இந்நேரம் அந்த படம் ரிலீஸ் ஆகிருக்கும். 2 வருடம் அந்த படம் வந்து கேனில் இருக்குது. அந்த படத்தை பார்த்த ஒரு மனுஷன் வெற்றிமாறன் உட்காந்துருக்கான். அதை பார்த்துட்டு சாயங்காலம் எனக்கு ஒரு மெசேஜ் பண்ணால், இந்த இரவு முழுதும் என்னால் பேச முடியாது, நான் காலையில் போன்றேன் மிஸ்கின் அப்படின்னு சொன்னான். அந்த குழந்தைக்கு, அந்த ஆண்ட்ரியா, ஒரு மிகப்பெரிய அவார்டு இன்டர்நேஷ்னல் லெவலில் அவளுக்கு ரெக்கக்னிஷன் கிடச்சிருக்கும். அந்த படம் ஓடாமல் இருக்குது. நான் சினிமாவை நேசிப்பவன் இல்லையா? சினிமாவையும் சினிமா மேடையும் சினிமா மனிதர்களையும் நேசித்து கொண்டே இருக்கிறேன். எனக்கு அதை தவிர வேறு வேலையே கிடையாது. நான் ஓனாய் ஆட்டுக்குட்டி பண்ணேன். அது முதல் நாள் ரிலீஸ் ஆக விடலை, உங்களுக்கு தெரியாது. அன்றைக்கி மறுநாள் நைட்டு ரிலீஸ் ஆச்சு. 10 நாளுக்கு அப்புறம் அதை டிவி ரைட்ஸ் வாங்க வந்தாங்க. அப்போ எனக்கு நெருக்கமான மனிதன், ஒரு பெரிய இயக்குனர் என்னை கூப்பிட்டு போய் உனக்கு நிறைய காசு வாங்கி தரேன்டான்னு கூப்பிட்டு போனார். ஒரு பெரிய ரூமுக்குள்ளே போனான் ஐயா. அவன் என் நண்பன். அவன் 20 பேர் இருந்தாங்க அந்த ரூமுக்குள்ளே. 75 லட்சம் ரூபாய்க்கு நீ டிவி ரைட்ஸ் கொடுத்தா கொடு அப்படின்னாங்க. நான் சொன்னேன், ஐயா நான் ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்திருக்கேன், இந்த படம் நல்ல படம், ஒரு 2 ரூபா கொடுங்க. ஏன்னு கொடுக்க மாட்டேன்னு சொல்லிகிட்டே இருக்காங்க. அப்போ தான் எனக்கு தெரிஞ்சுது
20 தடியர்களை உள்ளே வைத்து என்னை மிரட்டி என்னை கையெழுத்து போட வச்சாங்க. 75 லட்ச ரூபா கொடுத்தாங்க. அந்த திரைப்படம் அந்த சேனலில் இது வரைக்கும் 80 வாட்டி ரிலீஸ் ஆயிருக்கு. அந்த செக் எடுத்தாந்து அவங்கள்ட்ட நான் கிழிச்சு போட்டுட்டு சொன்னேன், ஐயா நான் சென்னைக்கு வரும்போது ஒரு வெள்ளை பேப்பரும் ஒரு பென்சில் தான் எடுத்துகிட்டு வந்தேன். அவ்வளோ வறுமையான குடும்பத்துலேருந்து வந்தவன். நான் கஷ்டப்பட்டு திரும்பி வருவேன் என்ன. நான் கஷ்டப்பட்டு இந்த மேடையில் நின்றுருக்கேன் எண்ணம். அதில் 4 பேர் இறந்து போயிட்டாங்க. அந்த எனக்கு துரோகம் செஞ்சான் அந்த மனுஷன், அவன் ஒரு பெரிய டைரக்டர் இருக்கான். ஒவ்வொரு தருணமும் நாம் துரோகத்தை அனுபவித்துக் கொண்டு இருக்கிறேன். எப்படி ஒரு சக மனிதனை பார்த்து என்னால் மோசமாக பேச முடியும்? பேசுறதுக்கு ரீசனா? பேச வேண்டிய கட்டாயம் ஐயா. ஒரு விழாவில் வந்து அந்த விழாவை நான் கூடி விற்கணும். எதுக்கு நான் கொட்டுக்காலிக்கு நேக்கடாக நிற்கிறேன்னு சொன்னேன்? அப்படியாவது கவனத்தை ஈர்க்கணும்னு நினைக்கிறேன். இந்த படத்துக்கு நான் இப்போ பேசுறதுக்கு அப்படியாவது இந்த படத்தை கவனத்தை ஈர்க்கிறது. எனக்கு அவ்வளோ புத்தகம், 40 வருஷம் புத்தகம் படிக்கிறதுக்கு எனக்கு டைமே இல்லை. 40 வருஷம் படிக்க வேண்டிய புத்தகம் இருக்குது. அவ்வளவு மனிதர்கள் நேசிக்க வேண்டியது இருக்குது. அவ்வளோ கண்ட்ரி நான் விசிட் பண்ண வேண்டியது இருக்குது. மன்னிப்பு கேட்டதுக்கு என்றைக்குமே நான் தயங்க மாட்டேங்க. உதிரிப்பூக்களில் ஒரு சீன் வரும், கடைசி சீனு. அதில் வந்து அந்த அந்த மோசமான மனிதன், அந்த ஈவில், அவன் கடைசியில் சொல்லுவான் அந்த ஊர் மக்களை பார்த்து. ஊர் மக்கள் சொல்லுவாங்க, நீ சாவிடாமாங்க. அவன் சொல்லுவான், எனக்கு ரொம்ப வருத்தம், இவ்வளோ நாள் கெட்டவனாக இருந்தேன், உங்களுக்கு நான் வந்து எல்லாரையும் கெட்டவனாக்கிட்டேன், அது ரொம்ப வருத்தமாக இருக்கேன். நண்பர்களே, நான் உங்கள் முன் மண்டியிட்டு மன்னிப்பு கேட்டு உங்களை எல்லாரும் நான் கடவுளாக்குகிறேன். நன்றி. தேங்க்யூ ஸோ மச் சார். சோல் ஸ்டரிங் மூவிஸ் போல் அது வந்து ஒரு சோல் ஸ்டரிங் ஸ்பீச், அண்ட் தேங்க்யூ. அடுத்ததாக நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆர் வெரி ஓன் அப்படி தான் அவங்கள சொல்லணும்னு ஆசைப்படுவேன்.